கார்த்தி, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவசங்கர் ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக பீடியாட்ரிஷியன் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். அந்த பீடியாட்ரிக் சர்ஜன் அப்படின்னா என்ன சார், என்ன ஜாப் சார்? பேசிக்லி பீடியாட்ரிக் சர்ஜன்றது சில்ட்ரனில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாருமே வந்து பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குடல், கிட்னி, ஈவன் ஹார்ட், பிரெயின், இது எல்லாருமே வந்து பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லும்போது யூஸ்வலாக வந்து அப்டமன் அண்ட் யூராலஜி இதுதான் மெயினான எங்களோட ஒர்க்கு. பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு யூஸ்வலாக செப்பரேட்டாக பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜன், பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பொதுவாக பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லும்போது அவங்க அப்டமன் அண்ட் யூராலஜி பற்றின சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸை சில்ட்ரனில் டீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண கேசஸ்லேயே வந்துட்டு ரொம்ப சிவியரான கேசஸ் என்ன? நிறைய கேசஸ் இருக்குது. அதாவது மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்த் டிஃபெக்ட்ஸ். பிறக்கும் போதே ஒரு கிட்னி இல்லாமல் பிறக்கிறது, ஒரு டெஸ்டிஸ் இல்லாமல் பிறக்கிறது, அதில் அந்த மோஷன் பைப் சரியாக ஃபார்ம் ஆகாமல் க்ளோஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் பர்த் அனார்மலிஸ். நாட் ஜஸ்ட் ஒன், யூஸ்வலி நிறைய கம்பைண்டாகவே இருக்கும். ஸோ இவங்கள வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனோரெக்டல் மால்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மோஷன் பைப்பே வெளியில் இருக்காது, அதை க்ரியேட் பண்ணணும். பிளாடர் எக்ஸ்ட்ரோஃபி, அதாவது வயிறில் இருக்கிற யூரின் பிளாடர் வந்து வெளியில் இருக்கும், அதை நம்ம உள்ளே வச்சு மறுபடியும் ரிப்பேர் பண்ணணும். ஃபுட் பைப் வந்து டிஸ்கனெக்டாக இருக்கும், ட்ரக்கியாவோட ஜாயினாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறது வந்து மேஜர் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் தான் வந்து ஒரு பீடியாட்ரிக் சர்ஜனோட மெயினான ஒர்க். இப்போ பெரியவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறதுன்னா ஓகே சார், நம்ம அதை வந்து தாங்கிக்க முடியும். நான் வந்து ஜென்ரலாக யோசிக்கிறேன், குழந்தைகளுக்கு சர்ஜரி அப்படின்றப்போ அது நினைக்கிறப்போ ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு ஒர்க்காக தெரியுது. பார்த்து பண்ணணும், ரொம்ப மைனூட்டான ஒர்க்காக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் பற்றி, அந்த ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் பற்றி. ஷூர். அதாவது சில்ட்ரனில் சர்ஜரின்னும் போது நாட் ஜஸ்ட் த சைல்டு, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஆன்சைட்டி வந்துடும். நாட் ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு, அந்த ஹோல் ஃபேமிலியே கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு தெம், மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிய வச்சு இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இது கண்டிப்பாக பண்ணணுமா, இல்லை இது இல்லாமல் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஆன்சைட்டியை நம்ம குறைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு வேலையே. ஏன்னா அந்த ஆன்சைட்டியில் அவங்க சொல்லும்போது நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆன்சைட்டியை குறைச்சி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, சைல்டுக்கும் அதை ஓரளவுக்கு புரிகிற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள சர்ஜிக்கல் தேட்டருக்கே நம்ம கொண்டு போக முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீடியாட்ரிக் சர்ஜரி ஒர்க் ஹேப்பன்ஸ் பிஃபோர் சர்ஜரி அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி. ஏன்னா சர்ஜரி முடிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், இது பண்ணலாமா, அது பண்ணக்கூடாதா, சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ், யூ நீட் லாட் ஆஃப் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. இதெல்லாமே அவங்க பேரண்ட்ஸோடு இருந்து கம்பைன்ட் வித் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் வாட் மேக்ஸ் யூ அஸ் அ பீடியாட்ரிக் சர்ஜன். இதை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். பட் ஆனால் அது நீங்கள் எந்த சர்ஜரியாக இருந்தாலுமே வந்து அது ரொம்ப மைனூட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும்ல சார். லைக் அது நம்ம பார்த்து பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து குட்டியாக. எஸ், நியூபார்ன் சர்ஜரி, நியூபார்ன் பேபிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் பேபிஸ் ஆர் பார்ன் ஏர்லி, கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்துடுவாங்க, ப்ரீடம் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு. தேர் only 1 kilo, 800 grams, 700 grams இருக்கும். அவங்களுக்குமே சர்ஜரி சம்டைம்ஸ் தேவைப்படும். அப்படி பண்ணும்போது வி ஹாவ் டு வேர் சம் மேக்னிஃபைங் கிளாஸஸ், ஜூம் பண்ணி எல்லா மைனூட் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினெட்லி சில்ட்ரன் சர்ஜரி ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன். அண்ட் சம்டைம்ஸ் அதே வயிற்றுலனா வி யூஸ் லேப்ரோஸ்கோப் போடும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சில்ட்ரன்லேயும் நம்ம லேப்ரோஸ்கோப் போடலாம். ஸோ ஏன்னா இட் ஷோஸ் பெட்டர். அதே மாதிரி ஆல் சில்ட்ரன் சர்ஜரி ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் செப்பரேட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் கம்பேர்ட் டு த அடல்ட்ஸ்.
ஏன்னா அடல்ட்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் பெருசாக ஈஸியாக தெரியும். சில்ட்ரனில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ யூ நீட் ரியலி an experience in pediatric surgery before you can start doing it. எக்ஸ்போஷர் நல்லா இருக்கணும். நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சர்ஜரி வரைக்கும் போகும்? நியூபார்ன் பேபிஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர். சம் ஆஃப் த காமன் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் நியூபார்ன் பேபிஸ்னால் அது ரிலேட்டட் டு NEC. NECன்றது வந்து நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி வயிறில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த குடல் வந்து புண்ணாகி ஓட்டை விழுந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மோஷன்லாம் ஸ்பில் ஆகும்போது we have to go and control that and ஆப்ரேட் பண்ணி அந்த குடலை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணோம், ஆர் we bring it out as a stoma. இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் நியூபார்ன் எமர்ஜென்சி சர்ஜரிஸ். பட் எலெக்டிவ் சர்ஜரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெர்னியாஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது குடல் இறக்கும்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேனல். இப்போ நம்ம தொப்புள் கொடி எப்படி விழுந்தோடனே சுருங்கி க்ளோஸ் ஆகிடுதோ அதே மாதிரி அந்த சேனலும் நார்மலாக க்ளோஸ் ஆக வேண்டியது. ப்ரீடம் பேபிஸில் எஸ்பெஷலி அது க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாகவே குடல் இறக்கம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுவும் ஒரு எலெக்டிவ் சர்ஜரி. அதுவும் நம்ம பிளான் பண்ணி எமர்ஜென்சி இல்லாமல் அதுக்குமே we do a surgery. ஸோ ஹெர்னியாஸ் இந்த மாதிரி வந்து எலெக்டிவ்ஸ். பட் நியூபார்ன்ஸில் வந்து பொதுவாகவே மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தி, சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஸ் காமன். ஓகே, அடுத்ததான் வந்து அப்பெண்டிக்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ பெரியவங்களுக்கு தான் வந்து அப்பெண்டிக்ஸ் வருது அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். பட் நியூபார்ன் பேபிஸ்க்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. எந்த ஏஜில் வேணாலும் அப்பெண்டிக்ஸ் வரலாம். அது நாட் ஜஸ்ட் அடல்ட்ஸ். இன்ஃபேக்ட் சில்ட்ரனில் தான் ரொம்ப காமன். 10 to 14 years ஏஜ் தான் வேர்ல்டு வைடில் காமனஸ்ட் ஏஜ் குரூப் வேறு அப்பெண்டிக்ஸ்க்கு வருதுன்னு சொல்லி. இதில் வந்து நியூபார்ன் ஏஜ்லேயும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்பெண்டிசைட்டிஸ் வந்து 2 years 3 years. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 15 years 16 years அந்த ஏஜ்லேயும் வரும். பட் காமனஸ்ட் வந்து 10 to 14 years. ஏன் இந்த சர்டன் ஏஜ் குரூப்பில் வந்து காமனாக வருது அப்படிங்கிறது வந்து இன்னும் நோபடி இஸ் பீன் ஏபிள் டு ப்ரூவ் எக்ஸாக்ட்லி எனிதிங். பட் அந்த ஏஜில் வந்து ஒரு சடன் க்ரோத் ஸ்பர்ட் ஆகுது, அது மட்டும்தான் எங்களால் கோரிலேட் பண்ண முடியுது. மற்றபடி வை இட்ஸ் காமன் அப்படின்னு சொல்ல முடியல. சம் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் இஸ் அசோசியேட்டட் பட் நாட் நெசசரிலி ப்ரூவ்ட். இந்த மாதிரி வெஸ்டர்ன் டயட் சாப்பிட்றதுனால தான் அப்பெண்டிசைட்டிஸ் வருதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஸ்டில் அ மித் தான். அந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஏன் சில பேருக்கு வருது சில பேருக்கு வரலங்கிறது இன்னும் 100% சொல்ல முடியல. ஓகே, ஸோ இப்போ அப்பெண்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நியூபார்ன் பேபிஸ்க்கு இன்கேஸ் அப்பெண்டிக்ஸ் வருது அப்படின்னா பண்ண முடியுமா? பண்ணலாம், லேப்ரோஸ்கோப் பண்ணலாம். அதுக்கான ஸ்பெஷல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 3 millimeter இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே பெரியவங்களுக்கு எப்படி கேமரா வயிற்றுக்குள்ளே போட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி பேபிஸ்க்கும் நாங்கள் வந்து ஸ்கோப் போட்டு சின்ன ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு we do the surgery in laparoscopy itself and complete that. And all the hernias and all is most done with the laparoscopic work தான். ஓப்பன்லேயும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோப்பியில். ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சர்டன் பேபிஸ் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் லேப்ரோஸ்கோப்பி, எஸ்பெஷலி அவங்களுக்கு லங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். we tend to put them on open surgery. பட் ஓப்பன் சர்ஜரியில் வந்து ஸ்கார் இருக்கும், லேப்ரோஸ்கோப்பியில் மினிமம் ஸ்கார் இருக்கும். அதனால் ஸோ there are advantages and disadvantages and each patient is different. And you have to decide எந்த பேஷண்ட்டுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி பெட்டர், எந்த பேஷண்ட்டுக்கு ஓப்பன் பெட்டர். டாக்டர், பொதுவாக வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னா வந்து ஒரு அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும் வயசானவங்களுக்காக இருக்கட்டும் அனஸ்தீஷியா பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. பட் இந்த நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் அனஸ்தீஷியா அந்தளவுக்கு அட்வைசபிளா சார்? இல்லை நீங்கள் எப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவீங்க? அதாவது இப்போ வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். முன்னெல்லாம் வந்து ஈவன் ஒரு 2 year old 3 year oldக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதாவே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. we have started giving anesthesia even for small babies as low as 500-600 grams கூட பிறக்கிற பேபிஸ் கூட அனஸ்தீசியா கொடுக்குறோம். ஸோ we have become very far advanced. But unless it's really needed, we will need not do that. அதான் ஒரு விஷயம். பட் கரண்ட் வேஸ் வந்து இப்போ சேலஞ்ச் வந்து ஐ வுட் சே ஒன்லி ப்ரீடம் பேபிஸ் தான் இப்போ கன்சிடரபிளி கொஞ்சம் சேலஞ்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பெருசாக ஒரு 4-5 kilos 5 kilos ஆகிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு கொடுக்குற அனஸ்தீசியா மெடிசன் கிட்டத்தட்ட அடல்ட்ஸ் கொடுக்குறதும் சேம் தான். ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் அதுதான் கீ.
அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லாத அனஸ்தட்டிஸ்ட்டு நீங்கள் பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்கவும் மாட்டாங்க யூஸ்வலாக தே வரி. ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ மஸ்ட் பிஃபோர் யூ கன்சிடர் அனஸ்தீசியா ஃபார் ஸ்மால் பேபிஸ். ஸோ அந்த ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் இருக்கிற செட்டப்பில் தான் வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும். அவுட் சைடில் வந்து இது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். யூ கேன் ஹேவ் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் டாக்டர். நீங்க பிளான் பண்ணுவீங்க லைக் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும். இல்லை, அனஸ்தீசியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சர்ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலேயே சர்ஜரி தேவையா இல்லையான்றோம். அதே மாதிரி அவங்களும் அனஸ்தீசியா ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. இந்த குழந்தைக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா, வெறும் பிளாக் மட்டும் கொடுக்கலாமா, இல்லை ஃபுல் லெவல் அனஸ்தீசியா கொடுக்கலாமா, இந்த மாதிரி அவங்க டிசிஷன்ஸ் எல்லாமே பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் தான் எடுப்பாங்க. அண்ட் தி மோர் எக்ஸ்பீரியன்ஸ் they are able to go for even smaller weight babies. So that's why specialized units எங்கே NICU நியூபார்ன் ICU இருக்குது, அந்த மாதிரி நல்ல லெவல் 3 சென்டர் இருக்கோ அங்கே நீங்கள் இதை வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி சர்ஜரிஸ் நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா நாட் ஓன்லி சர்ஜரி அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஆஃப்டர் கேர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், மானிட்டரிங் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒரு NICU இல்லாத செட்டப்பில் நியூபார்ன் சர்ஜரி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேபிஸ்க்கு வந்து என்னென்ன சர்ஜரிக்கு என்னென்ன மாதிரியான அனஸ்தீசியா கொடுப்பீங்க? there are 3 types of anesthesia. பொதுவாகவே சொன்னால் ஒன்று வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா. அது வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு மயக்கம் கொடுத்துருவோம். அந்த பேபிக்கு எதுவுமே தெரியாது, நினைவு இருக்காது, எதுவுமே ஷில் பி லைங் ஸ்டில். ரெண்டாவது வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதே கிடையாது. ஒன்லி ஃபார் பிக்கர் adults or very older children like 14-15 years ஆகிட்டாங்கன்னா they may accept spinal anesthesia. Younger children won't accept spinal anesthesia. அது வந்து நீடில் வந்து முதுகில் கொடுத்து கரெக்டாக இந்த லோவர் ஹாஃபை வந்து மறுத்து போகிற மாதிரி. அண்ட் there is usually a combination of some element of ஜென்ரலும் ஒரு செடேஷன் மாதிரியும் சேர்ந்து தான் கொடுப்போம். தேர்ட் ஒன் இஸ் லோக்கல்ன்றது ரீஜனல் பிளாக். அதாவது ஒரு ஃபிங்கர்னால் அந்த ஃபிங்கருக்கு மட்டும் சுற்றி இருக்கிற பேஸில் கொடுத்து அந்த ஃபிங்கரை மட்டும் மறுத்து போகுது. இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி யூஸ் ஒன்லி ஜென்ரல் அனஸ்தீசியா அண்ட் சில்ட்ரன். ஏன்னா லோக்கல் போதும்னு நினச்சா கூட அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆன்சைட்டினால அவங்க காட்ட மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு காம் தம் டவுன் கம்ப்ளீட்லி பிஃபோர் வி கேன் ஈவன் டூ அ ஸ்மால் சூச்சரிங் கூட சம்டைம்ஸ் வந்து ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் செடேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜென்ரல் அனஸ்தீசியா தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு பீடியாட்ரிக் சர்ஜனா உங்களுக்கு எதெல்லாம் வந்து மைனர் சர்ஜரியாக இருக்கும், எதெல்லாம் மேஜர் சர்ஜரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? ஸோ அதே தான் நீங்கள் சொல்லுறது வந்து மைனர்ன்றது வந்து டே கேர் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. மேஜர் வந்து கொஞ்சம் இன்பேஷண்ட் சர்ஜரிஸ். அதாவது நீங்கள் வந்து அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. யூ ஸ்டே ஃபார் 2-3 days அக்கார்டிங் டு சர்ஜரி அந்த ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி எலெக்டிவ் சர்ஜரிஸ் இருக்குது, எமர்ஜென்சி சர்ஜரிஸ் இருக்குது. மைனர் சர்ஜரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக நாங்கள் பண்ணுறது வந்து இந்த சர்க்கம்செஷன். பாய்ஸில் வந்து இந்த யூரினில் போகிறதுல ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்து இந்த சுன்னத் ஆப்ரேஷன் பேசிக்லி த சேம் திங் வி டூ இட் இன் அ மோர் டெடிக்கேட்டட் மேனர் கம்பேர்ட் டு வாட் தே டூ. அது வந்து மெடிக்கல் ரீசன்ஸ் இருந்தால் நாங்கள் பண்ணுறோம். லைக் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ரிப்பீட்டடாக வந்து அந்த தோலில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, அப்படிங்கும் போது அந்த சர்க்கம்சிஷன் பண்ணுறோம். திஸ் இஸ் அ டே கேர் சர்ஜரி. இது வந்து காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங்கே நீங்கள் கூப்பிட்டு போயிடலாம். சிமிலர் டு தட் அதர் ஸ்மால் சிஸ்ட்ஸ் எடுக்கிறது, சூச்சரிங் பண்ணுறது, ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸு, டெஸ்டிகுலர் ஆப்ரேஷன்ஸு, இது எல்லாமே வந்து மைனர் சர்ஜரிஸ் தான். எல்லாமே டே கேர் சர்ஜரிஸாக முடிஞ்சிடும். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டே ஃபார் மோர் தென் 24 hours. இதே வந்து லாங்கர் ஆப்ரேஷன்ஸ் லைக் அப்பெண்டிக்ஸ், இது வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் அப்பெண்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜா, அதுக்கேற்ற மாதிரி 2 days 3 days 5 days வேரி ஆகும். எலெக்டிவ் சர்ஜரிக்குமே அப்படி தான். மேஜர் சர்ஜரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோமா ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் வந்து அனோரெக்டல் மால்ஃபர்மேஷன் சர்ஜரிஸ், இது எல்லாமே யூஸ்வலி வில் டேக் 3 to 4 days ஆர் மேபி லாங்கர். டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பேஷண்ட். அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஓவர் ஆச்சு அப்படின்னா அதால் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுற மாதிரி கேசஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, யூஸ்வலாக பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நெவர் ஹார்ம்ஃபுல் அட் ஆல். அதான் ஃபஸ்ட்டு விஷயமே. ஆல்வேஸ் என்கரேஜ் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் த மஸ்ட். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா கொடுக்க முடியலங்கிற போது தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா மில்க்.
பிரெஸ்ட் ஃபீடிங்னால வந்து இஷ்யூஸ் வந்ததை விட ஃபார்முலா மில்க் கொடுத்ததுனால சர்ஜிக்கல் ப்ராப்ளம் வந்ததுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது எஸ்பெஷலி NEC நான் ஆல்ரெடி சொன்னது நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா அந்த எஸ்பெஷலி ப்ரீடேர்ம் பேபிஸில் அந்த வயிறு இன்னும் மெச்சூர் ஆகாத டைமில் தாய்ப்பாலை தவிர வேறு ஏதாவது பால் கொடுத்தீங்கன்னா, ஃபார்முலா மில்க் கொடுத்தீங்கன்னா, அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிடும், அந்த பவுலை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ வி டோன்ட் ரெக்கமெண்ட் தட். அதனால் வந்து we have done surgeries for NEC babies. So but breastfeeding overall கொடுத்ததுனாலலாம் எந்த வித காம்ப்ளிகேஷனும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஓகே டாக்டர், நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த மைனர் சர்ஜரி அப்படின்றதுலாம் ஒரு டே கேர் சர்ஜரியாக கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லி, மற்றதெல்லாம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஒரு சின்ன காயம்னாலே பேரண்ட்ஸ்லாம் பயந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 டேஸ் தங்கி நம்ம கூட்டிகிட்டு வரணுன்றப்போ அவங்களோட கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம் டாக்டர். ஸோ இது கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு. அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். எத்தனை மணிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரீங்க, வந்தோடனே உங்களுக்கு வந்து என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, என்னென்ன வென்ஃப்ளான் போடுவாங்க, அட்மிட்டிங் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, காஃப் கோல்டு இருக்கா, ஃபீவர் இருக்கா, அந்த மாதிரி எலக்டிவ் கேசஸ்க்கெல்லாம். அதுக்கப்புறம் அனஸ்தட்டிக் ஒப்பீனியன் வாங்கணும். அவங்க வந்து ஓகே ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போவோம். அனஸ்தீசியா என்ன மாதிரி அனஸ்தீசியா கொடுப்போம், அதில் என்ன மாதிரி பெயின் ரிலீஃப் கொடுப்போம், இதில் என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் கவரேஜ் கொடுப்போம், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு வந்து அவங்க எவ்வளோ நாள் வந்து ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும், எப்போ நம்ம ஃபுட்டு மறுபடியும் கொடுக்கலாம், எப்போ நார்மல் டயட் கொடுக்கலாம், எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே கவுன்சில் பண்ணால் தான் வந்து அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் அவங்க ஓகேவே சொல்லுவாங்க மோஸ்ட் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ ருட்டீன் ஃபார் அஸ். இட்ஸ் ருட்டீன் ஃபார் அஸ் ஃபார் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் இன் டீட்டெயில் ஒன் அட் அ டைம் அண்ட் கிளியர் ஆல் த டவுட்ஸ். அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகலாமா, ஸ்போர்ட்ஸ் விளையாடலாமா, ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடாதா. ஸோ திஸ் இஸ் ஆல் த ருட்டீன் கொஸ்டின்ஸ் தி ஆஸ்க். ஸோ அது எல்லாமே நாங்கள் முன்னாடியே ஒரு சம்டைம்ஸ் லீஃப் லெட்டராக கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஐ வில் கிவ் தட் டு தெம். அவங்க ஒரு பொறுமையாக ஏன்னா ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சொல்லும் போது சம்டைம்ஸ் தே கேனாட் கிராஸ்ப் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த கவுன்சிலிங் மேட்டர்ஸ் அலாட். அதுக்கப்புறம் தான் நம்ம வி ஈவன் கன்சிடர் ஃபார் சர்ஜரி. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ தட்ஸ் த சேலஞ்ச் இன் பீடியாட்ரிக் சர்ஜரி. ஓகே டாக்டர், பொதுவாக வந்து ஊசி அப்படின்னாலே குழந்தைங்களே பயப்படுவாங்க. ஏன் நாங்களே வந்துட்டு அலறி அடிப்போம். ஸ்டில் நான் வந்து எனக்கு ஊசி போடுறாங்கனாலே பக்கத்தில் இருக்கிற ஆளை இறுக்கி பிடிச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பயப்படுவோம். குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன்னா அதை விட அவங்க பயப்படுவாங்க. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி, ஐ மீன் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து குழந்தைங்கள தயார்படுத்துறீங்க? ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பிளட் எடுக்கிறதும் சரி, இந்த வென்ஃப்ளான் போடுறதும் சரி, இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஒரு யங்கர் தே ஆர் சேலஞ்ச் அதிகமாகிட்டே தான் போகும். ஃபஸ்ட்டு ஒன்று ஏன்னா அவங்க கோஆப்ரேட்டிவ் கிடையாது, காட்ட மாட்டாங்க. அழகாக உங்களுக்கு பெரியவங்கன்னா காட்டுவாங்க, குழந்தை காட்ட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து சம்டைம்ஸ் அதை வந்து ஒரு 2-3 பேர் ஹெல்ப்போட தான் நம்ம வந்து அது பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பண்ணும்போதும் யூ ஒன்லி ஹாவ் ஒன் சான்ஸ், யூ கான்ட் டூ மெனி ட்ரிக்ஸ். ஸோ அந்த ஒன் சான்ஸில் அந்த குழந்தை அழும்போது பேனிக்காக இருந்தாலுமே அதை வந்து நம்ம மனசை அஃபெக்ட் பண்ணாதபடி அதை வந்து கரெக்டாக அந்த வென்ஃப்ளான் போடுறதோ பிளட் எடுக்கிறதோ ட்ரெயின்டு பீடியாட்ரிக் நர்சஸால் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அதே வந்து புதுசாக வந்து யாராலுமே வந்து ஒரு நர்ஸை வந்து திடீர்னு வந்து ஒரு சைல்டுக்கு எடுக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் தட்ஸ் வை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போகும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயின்டு பீடியாட்ரிக் நர்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த குழந்தைகிட்ட பேசி புரிய வச்சு லைட்டாக அவங்களுக்கு விளையாட்டு காட்சி, சம்டைம்ஸ் மொபைல் ஃபோன் காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் எடுக்கிறதும் சரி, வென்ஃப்ளான் போடுறதும் பார்க்குறோம். இப்போ அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா வந்து அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால வந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். குழந்தைங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்பெண்டிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லுவோம். அதாவது அதே மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நிறைய நோய்கள் இருக்குது. அதெல்லாம் தான் மோர் காமன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் அண்ட் அப்பெண்டிசைட்டிஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் பார்க்குறது. ரெண்டுத்துலேயுமே வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே வயிறு வலி இருக்கும். ஆனால் அப்பெண்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வயிறு வலி வந்து கரெக்டாக ஒரு சைடில் ரைட் சைடில் மட்டும்தான் கிளாசிக்கலாக பேபி சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து அதை டச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அதாவது எல்லா இடத்துல வலிக்குதுன்னு. பட் குழந்தைங்கன்னா அழுகிற குழந்தைங்கள நீங்கள் எக்ஸாமின் பண்ணும், எங்கே தொட்டாலும் அழுக தான் போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பிட் ஆஃப் அ
challenge to identify whether this is actually appendicitis or not. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இது வந்து ருட்டீனாக வரக்கூடிய கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் மாதிரி இல்லை அப்படின்னா தான் சர்ஜனுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் தெர் இஸ் அ டிலே, சம்டைம்ஸ் வந்து ப்ரிகாஷஸாக கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸே கூட ரெஃபர் பண்ணுவாங்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் சில்ட்ரன் ஈவன் எங்களுக்குமே அண்டர் 5 இயர்ஸ்லேயே வந்து எங்களால் 100% சொல்ல முடியுது. ஸோ வி சீக் த ஹெல்ப் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆர் சிடி ஸ்கேன் இதெல்லாம் வந்து எடுத்து அதே சமயம் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வி டேக் அ டிசிஷன் வெதர் திஸ் இஸ் ஆக்சுவலி appendicitis ஆர் நாட். ஸோ சில்ட்ரனால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க எனக்கு இங்கே தான் வலிக்குது, எனக்கு நேற்றுலேருந்து இங்கே வலிச்சுது, என் நேரம் வலிச்சுட்டே இருக்குது, இல்லை திடீர்னு வலிக்குது, இதெல்லாம் வந்து நிறைய கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அந்த ஹிஸ்ட்ரி வாங்கி ஃபஸ்ட்டு, ஏன்னா ஸ்கேனுக்கு போகணுமாங்கிறதே வந்து நெக்ஸ்ட்டு அது அந்த கிளியர் கட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஸோ யூ ஹேவ் டு சிட் டவுன் வித் த சைல்டு, பொறுமையாக பேசி அவன் கரெக்டாக சொல்கிறாளா, இல்லை சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி சும்மா அவங்க கேட்கறதுக்காக பதில் கூட சொல்லலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போதும் அவங்கள வந்து வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி உண்மையிலேயே அங்கே வலிக்குதா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்கில் தான். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓகே ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி மேற்கொண்டு நம்ம ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க போகணும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இஸ் டெஃபினெட்லி இட் நீட்ஸ் டைம் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். And even experienced people, sometimes we are very difficult to find out in a 5-year-old or a less than 5-year-old வந்து appendix வந்ததுன்னா it becomes very challenging. Okay. And majority of the time they are delayed by the time they come to us. ஒரு 2-3 days வந்து just gastroenteritis treatment ஆகி தான் வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அது goes to the last stage. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்ச் தான். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அது பிகம்ஸ் வெரி ஆப்வியஸ். அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்டிஃபாக இருக்கும், குழந்தைகளை பெண்ட் பண்ணி தான் நடப்பாங்க, they cannot walk properly, லிம்போடு தான் வாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோர் கிளாசிக்கல் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க லேட்டர் ஸ்டேஜஸில். ஏர்லி ஸ்டேஜஸில் அதுவும் கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வேர் எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல வந்து லைக் அனஸ்தீஷியா கொடுக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தையோட எலிஜிபிலிட்டி பார்ப்போம், அவங்களால இதை தாங்க முடியுமா என்னன்னு சொல்லி. ஸோ நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க சார், இதெல்லாம் மஸ்ட் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எனி சர்ஜரி ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் பார்க்கணும். குழந்தை வந்து உண்மையிலேயே அந்த சர்ஜரிக்கு தாங்குமா அப்படிங்கிறது முதல்ல நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டர் என்ன, உண்மையிலேயே இந்த சர்ஜரி தேவையா, இது மெடிக்கலாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பஸ் கட்டி மாதிரி வந்துருச்சு, அது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு 1 day கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு 2-3 days கொடுக்காமல் அவங்களால வந்து 100% சொல்ல முடியாது இது வந்து எஃபெக்டிவாக இருக்குமான்னு. அதே மாதிரி சர்டன் டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கேட்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கலாக அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா இல்லையா, அதுவே அவங்க ட்ரை பண்ணலன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு, அது ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது இப்போ சர்ஜரி தான் ஆப்ஷன்னும் போது நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டாவது, அந்த சர்ஜரியில் வந்து அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா, அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுன்னத் ஆப்ரேஷன், ஃபோர்ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது, சர்க்கம்சிஷன், இதுவுமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பண்ணக்கூடாது. அந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் செட்டில் ஆகி கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் தான், சைல்டு நல்லா ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் தான் எலெக்டிவாக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வெதர் த நீட் ஃபார் சர்ஜரி இஸ் தேர் இஸ் டு பி அசர்டன் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறமும் பேரண்ட்ஸ் வந்து ஓகே நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த சர்ஜரி தான் இப்போ பண்ணணும், ஃபிட்னஸ்லாம் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் வி டேக் தம் ஃபார் சர்ஜரி. டாக்டர், பெரியவங்களுக்கு கால் பிளாடர் ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க டாக்டர், சின்னவங்களுக்கும் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கும் இது நடக்கும் அப்படின்றது வந்து இப்போ தான் கேள்விப்படுறோம், அது உண்மையாக? உண்மைதான். கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் காமனஸ்ட் ரீசன் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. சில்ட்ரன்லேயும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. பட் சில்ட்ரனில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கு அடல்ட்டில் வர மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒன்றும் மேஜர் ரீசன்ஸ் இல்லாமலே ஃபார்ம் ஆகலாம், அவங்க டயட்டு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். பட் சில்ட்ரனில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னா மெடிக்கலாக அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டில் வந்து சம்டைம்ஸ் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்,
அந்த லிவரில் அந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் பிளட். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த தாலசீமியா, ஹெரிடிட்டரி ஸ்பிரோசைட்டோசிஸ், இந்த மாதிரி அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கான்றது முதல்ல செக் பண்ணணும். அது வந்து இல்லை, இது வந்து ஸ்டோன் வந்து தற்செயலாக டயட் ரிலேட்டடாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கன்சிடர் ரிமூவிங் இட். இல்லைனா நீங்கள் என்ன தான் இந்த கால் ஸ்டோன்ஸ் அந்த கால் பிளாடர் ரிமூவ் பண்ணால் கூட ஷி வில் கண்டினியூ டு ஹாவ் தி பேபி வில் கண்டினியூ டு ஹாவ் த அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ், ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம go ahead for the gallbladder surgery, which is exactly the same like we do in adults, but as such along with the pediatric challenges. They are small abdomen, and then gallbladder is smaller, structures are very small, so yeah, it takes a bit more longer time to be more correct and specific அது பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ டாக்டர், இப்போ பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி சர்ஜரிக்கு அப்புறமா இந்த தழும்புகளாக இருக்கட்டும், இந்த காயங்களாக இருக்கட்டும், ஹீலிங் டைம் வந்து யாருக்கு அதிகமாக நடக்கும்? நல்ல கொஸ்டின். சில்ட்ரனுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். ஓகே, அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜே எங்கள் பீடியாட்ரிக் சர்ஜரி பண்ணும்போது ஹீலிங் பவர் இஸ் ஸோ குட். ஏன்னா அடல்ட்ஸில் என்ன ஆகுதான், தே ஹேவ் கோமார்பிடிட்டிஸ் லைக் டயபிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும், த அதர் ஃபேக்டர்ஸ் ரீனல் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே wound ஹீலிங்கை டிலே பண்ணிடும். It will not allow the wound to heal soon. In children, most of the time where they are fit and well, அவங்களுக்கு அந்த சர்ஜரி கட் பண்ணால் கூட their healing power is excellent. So the younger they are, இன்ஃபேக்ட் எப்படின்னா நீங்கள் ஃபீட்டல் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, வயிற்றுக்குள்ளே பேபி இருக்கும்போது அந்த பேபிக்கு சர்ஜரி பண்ணுறது. அதில் வந்து பிறக்கும் போது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஸ்காரே இல்லாமல் தான் பிறக்கிறாங்க, தழும்பே தெரியறது இல்லை. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹீலிங் பவர் ஆஃப் த ஃபீட்டஸ் இஸ் எக்ஸலண்ட். ஸ்லோலி அப்படியே அடல்ட் ஆக அது அந்த ஹீலிங் பவர் இஸ் கோயிங் டவுன். ஸோ தட் இஸ் த குட் திங் வி ஹேவ் நோட் இன் சில்ட்ரன், they heal very quickly. ஸோ கூஸ் பம்ப்ஸ் வருது டாக்டர், பிகாஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஒரு சர்ஜரின்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா டாக்டர்? இப்போ சமீபத்தில் கூட அது சக்ஸஸ் ஆச்சுன்ற நிறையா ஃபீட்டல் சர்ஜரி வந்து 1975லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா, ஆமாம் 75 80ஸ்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. கலிஃபோர்னியாவில் டாக்டர் ஹாரிசன் ஒருத்தர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சின்ஸ் தென் மெனி சென்டர்ஸ் ஆர் டூயிங் ஃபீட்டல் சர்ஜரி. ஸோ ஃபீட்டல் சர்ஜரியில் வந்து ஆனால் எதுனா இட்ஸ் வெரி சேலஞ்சிங். என்ன மேஜர் சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே போய் மதரோடைய ஊம்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பேபிக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த ஊம்பை என்டர் பண்ணும்போதே ப்ரீடம் டெலிவரி மாதிரி ஆகிடுது, பேபிக்கு சீக்கிரம் வந்து பிறந்துடுறாங்க. ஸோ அன்லஸ் அப்சல்யூட் நெசசரி இல்லாத வரைக்கும் we don't go and do the fetal surgery. But there are certain conditions, congenital conditions, tracheoesophageal fistula, congenital lung problems. இந்த மாதிரி இருக்கும்போது we can go inside and do the surgery in the fetus, so that the fetus does not undergo a major problem. And கொஞ்சம் அதோட சர்வைவலை ப்ரொலாங் பண்ணி நல்லா பெருசானதுக்கப்புறம் டெலிவர் பண்ணி ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ காமனஸ்ட் ஃபீட்டல் சர்ஜரி பண்ணுறது வந்து ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவாங்க. 2 ட்வின் இருக்குது, ஒரு ட்வின்லேருந்து இன்னொரு ட்வின்னுக்கு பிளட் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ தே கோ அண்ட் புட் அ லேசர் இன்சைட் த மதர்ஸ் womb, அண்ட் அந்த பிளட் வெசல் எது வந்து இந்த ஒரு ட்வின்லேருந்து இன்னொரு ட்வின்னுக்கு போகிற பிளட் வெசலை தே ஐடென்டிஃபை அண்ட் தே காட்ரைஸ் இட் லேசர் வச்சு. ஸோ தட் இஸ் த காமனஸ்ட் ஃபீட்டல் சர்ஜரி டன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் there are little bit of more surgeries that are being done, but it's a challenge. Fetal centerன்னு பார்த்தீங்கன்னா there are very very few in India, and இது most of the time அந்த ஃபீட்டல் சர்ஜரிக்கு வரைக்கும் தேவைப்படுற அளவுக்கு இருக்குன்னா பேபி has got significant problem and may or may not survive. அதனால் it's not completely feasible by common man. It's quite expensive. அதே மாதிரி இட்ஸ் நாட் அவுட்கம்ஸும் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் கிடையாது. ஸோ லாஸ்ட் கோ மாதிரி ட்ரை பண்ணுற ஸ்டேஜில் தான் வந்து இப்போ ஃபீட்டல் சர்ஜரி இருக்குது. பட் வித் I'm sure with the advances we can correct all the one which see in children in newborns can be done as a fetus itself. ஆனால் அதுக்கு ஸ்டில் இன்னும் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. I think we have got it completely perfect yet. It's still a huge challenge now.
டாக்டர் பீடியாட்ரிக் சர்ஜரியில் சென்னையில் அண்ட் தமிழ்நாடு இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு டாக்டர் கம்பேரிட்டிவ்லி முன்னாடிக்கும் இப்போக்கும்? சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு செப்பரேட்டாக ஒரு பில்டிங் வித் சில்ட்ரன் செட்டப். இது வந்து இது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து சென்னையில் வந்து ரொம்ப நல்லாவே நடக்குது. தேர் ஆர் மெனி சில்ட்ரன்ஸ். ஈவன் அவர் ஓன் கவர்மெண்ட் ஐசிஹெச் has got one of the biggest children's hospital in India. அது மறக்கவே முடியாது. And they have lot of doctors getting trained out of there, left and right. Similarly, you have children's hospitals, many outside in private also. Some are associated with medical college, like our Chettinad Medical College oda separate our hospital. அதே மாதிரி we have with Ramachandra, நல்ல children's department இருக்கு எல்லாம். இதெல்லாம் மீறி ப்ரைவேட்டாக ஒன்லி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ட்ரஸ்ட்டு, அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பிரசாந்த் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ் இருக்குது சென்னையில். அண்ட் மற்ற ஊரை விட கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் வி ஹாவ் ஸ்லைட்லி பிகர் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் சென்னை இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் இன் தட் ஐ ஃபீல். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ப்ரௌடாக இருக்கு. ஆமாம். ஸோ ஃபைனலி வந்துட்டு குழந்தைங்க டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள வந்துடுது. அது என்னென்ன சிம்டம்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து இந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்? இல்லை, யூஸ்வலாக அதை நாங்கள் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம், சர்க்கம்சிஷன் பண்ணியிருக்கோம்னா ப்ளீடிங் ஆகுது, அதுவும் ஒன் ட்ராப் வந்தால் ஓகே, கண்டினியூஸ் ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் உடனே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே வீக்கம் ஆகிடுது, ரெட் ஆகிடுதுன்னா அப்படின்னாலும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். யூரின் போக முடியல, யூரின் போனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்து இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அது அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ, டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போவாங்க, எல்லா பேரண்ட்ஸுமே. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு பி வரிட் அபவுட். அதே மாதிரி சர்டன் சிம்டம்ஸ் இருக்கும், அதை வந்து வரி பண்ணக்கூடாதுங்கிறதும் நம்ம ரீஅஷ்யூர் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் ஜஸ்ட் மைல்ட் ஸ்வெல்லிங் ஆஃப்டர் சர்க்கம்சிஷன் இஸ் நார்மல், அதை பற்றி நம்ம வரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரும், அதுவும் நார்மல், அதை நம்ம ரீஅஷ்யூர் பண்ணணும். ஸோ போத் எது வரி பண்ணணும், எது வரி பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம முன்கூட்டியே கிளியர் கட்டாக சொல்லிட்டா தான் அது வந்து they will be able to understand. Otherwise every time they'll have to bring the child, something happens, ஒரு தடவையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க எமர்ஜென்சிக்கு, இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we explain that before itself. ஓகே டாக்டர். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்மார்கள், அதுவும் ஃபஸ்ட் பேபி பிறக்கிற அந்த தாய்மார்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள், இந்த குழந்தை அழுதா கூட எதுக்கு அழுகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க, நர்வஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க குழந்தைங்களை பற்றி. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you so much. தேங்க்யூ.